ஊரக பகுதியில் இதே ஆப் மூலம் தெலுங்கானாவில மக்களோட மனு பெற்று ஆப்லயே 15 நாள் தீர்வு, சிலதெல்லாம் 1 மாசத்துல தீர்வு. இதுவும் டிஜிட்டைஸ் தான் பண்றோம். நேரடியாக ஆப்லயே கொண்டு வந்து பண்ணிக்கலாமே இந்த நவீன உலகத்துல. இல்ல அது எப்படியும் நம்ம சில பகுதிகளில் சில மக்களுக்கு வந்து ஆப் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற, ஏன்னா எங்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னு மக்கள் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இதை பண்றோம். பட் இந்த பிசிக்கல் ஃபார்ம ஒரு ஃபார்ம் விடாம நம்ம எல்லா ஃபார்மையும் ஆப்ல ஏத்தி தான் நம்ம கண்காணிக்கணும். அதுக்கு எவ்வளவு காலம் நிர்ணயம் சார்? இதெல்லாம் வாங்கிட்டு எவ்வளவு காலம் நிர்ணயம்? 1 month. 1 month. என்ன மாதிரி எதனால இந்த விபத்து ஏற்பட்டுச்சு ஒரு தகவல் இல்ல ஒரு preliminary ரிப்போர்ட்ல என்ன சொல்லி இருக்காங்கன்னா வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஒரு கிராக் இருக்கு. சோ அந்த கிராக் தான் முக்கியமான, ஏன்னா அந்த ட்ராக் நம்ம ரிவ்யூ பண்ணப்போ கூட அந்த கிராக் ஆலதான் அந்த வீல் வந்து தண்டவாளத்துல இருந்து கீழே இறங்கி உரசிட்டு போய் டீரைல் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் பிளஸ் 2 வெஹிக்கிள் வந்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்த 3 வண்டி போகி வந்து டீரைல் ஆன காரணத்தினாலதான் அடுத்து இருக்கிற சப்சிக்வெண்டா வந்துச்சு. இப்ப ரயில்வே துறையிலையும் கேட்டிருக்கோம், ட்ராக் மெயின்டெனன்ஸ் எப்ப பண்ணாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். விரைவில் வந்து ஒரு டிஆர்எம் தலைமையில டிஆர்எம் வச்சு மாவட்ட நிர்வாகம் ஒரு மீட்டிங் நடத்தி இனி இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான பணிகளை நட்டுக்கு பதில் கயிறு கூட கட்டி வச்சிருந்தாங்க. கட்டி வச்சிருந்தாங்க.